சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான வணக்கங்கள்ப்பா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் இதை மட்டும் படிங்க. சென்டம் மார்க்லாம் வாய்ப்பு இல்லை, 90க்கு 90லாம் ஒரு 70 வச்சுக்கோங்க. எக்ஸ்பெக்டேஷன் ஸ்கில் யுவர் ஹாப்பினஸ். ஏன்னா பட்டுட்டோம் தமிழில், ஸோ அதனால தான் சொல்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் 11th ஸ்டாண்டர்டை மட்டும் அட்டாக் பண்ணுறாங்க தெரியல. 12th இன்னைக்கு நடந்த இங்கிலீஷ் வெரி ஈஸிங்க. பட் ஆனால் பாருங்கள், நமக்கு நேற்று தமிழ் கஷ்டமாக கேட்டாங்க. 12th இங்கிலீஷ் ஈஸி, தமிழும் ஈஸி, நமக்கான தமிழ் கஷ்டம் பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே A to Z வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஓகேங்களா? சென்டம் மார்க் கூட எடுக்கலாம், வாய்ப்புகள் வந்து இருக்கு, இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. பட் இருந்தாலும் ஒரு சப்போஸ் நேற்று கேட்ட மாதிரி எடக்கு முடக்கா வந்து கேட்டக்கூடாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இந்த ஒரு மெட்டீரியல் வேணும்னா என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய டெலகிராம் குரூப் இருக்குது சில குட்டீஸ். ஸோ மறக்காம என்ன பண்ணுங்க, எல்லாருமே வந்து நம்முடைய டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்க, சினானிம்ஸு, அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் கொஸ்டின்ஸு, வெர்ப், அப்புறமா வந்து நான் வெர்ப் கொஸ்டின்னு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷன், அதற்கு பிறகு வந்து ப்ரோஸ் பேராகிராஃப் கொஸ்டின்ஸ், போயம் பேராகிராஃப் கொஸ்டின்ஸ், சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ இருக்குது, எந்தெந்த பேஜில் இருக்குது அப்படின்றது எல்லாமே இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலகிராமை மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், சினனிம்ஸ் எவ்வளோ இருக்குது. இவ்வளோ படித்தா போதுமான்னு கேட்டிங்கன்னா போதும். அடுத்தது ஆன்டனிம்ஸ் எவ்வளோ இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்டு வேர்ட்ஸ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ், கிளிப்டு வேர்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா A to Z இந்த மெட்டீரியல் மட்டும் சப்போஸ் 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடச்சிச்சின்னா அவங்க ஏகப்பட்ட அளவுக்கு வந்து பெரிய ஒரு மார்க்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்லோ லீனர்ஸ் மெட்டீரியல்னு சொல்லிட்டு தான் இந்த மெட்டீரியல் நான் கொடுக்குறேன். பட் இந்த ஸ்லோ லீனர்ஸ் மெட்டீரியலை வச்சே நீங்கள் மார்க்ஸை அள்ளி தட்டி எறியலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அடுத்தது இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள், எக்ஸ்பேன்ஷன் அதாவது அப்ரிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. TNPSC என்னது, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இதுவே கூட உங்களுக்கு இந்த முறை வரலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குது, PTA இருக்குது பார்த்தீங்களா? ஓகேங்களா? இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸி தான். இந்த மாதிரி இருக்கக்கூடியது ஒரு மார்க் கேட்பாங்க. ஒரு மார்க் எடுத்தாலும் பொக்கிஷங்க. ஓகேங்களா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ISDனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க பாருங்கள், எல்லாமே இருக்குது. SBIனா என்ன, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், மாடல் கொஸ்டின் பேப்பரில் என்ன கேட்டிருக்கிறாங்க, GST வந்து கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாம். எல்லாமே வந்து கேட்டிருக்கிறாங்க மாடல் கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன இருக்குது. இப்போ பாருங்கள், நான் நல்லா ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், என்ன இருக்குது, இடியம்ஸ் இருக்கா, பேஜ் நம்பர் போட்டிருக்காங்க பாருங்கப்பா. பேஜ் நம்பர் என்னென்ன இருக்குது, 40, 111, 112, 173 கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு இதுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அடுத்தது ரிலேட்டிவாக இருக்கக்கூடிய ப்ரொனவுன் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுவுடைய கொஸ்டின் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். வாரே வா, அழகான மெட்டீரியலு, அற்புதமான மெட்டீரியலு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஃபாரின் வேர்ட்ஸ் கேட்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா, இதுவும் வந்து படிச்சுக்கோங்க. ஒரு 22 இருக்கிறது. குரு அப்படின்னா என்ன, மாஸ்டர் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மாடல் கொஸ்டினில் ஃபாரின் வேர்டு வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் வேர்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்கிறாங்க, அதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து கேட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த கட்டமாக 21லேருந்து 13th வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்குக்குள்ளே இப்போ நம்ம வந்து நுழைய போகிறோம். 2 மார்க்கில் ஒரு 2 இல்லை 1 லைன் வந்து பொயட் லைன் கொடுத்துட்டு 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அது ஃபஸ்ட்டு போயம், அதுக்கப்புறம் செகண்டு போயம், அதுக்கப்புறமா தேர்டு போயம், அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா 4th போயம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வந்து போயம்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதையுமே வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. பின்னாடி வந்து கொஞ்சம் கேட் சவுண்ட் வந்து கேட்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சில குட்டீஸ். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 4th போயமில் இருக்கக்கூடியதும் வந்து கேட்டிருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. 4th 5th அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக வரிசையாக வந்து கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். இதில் இருக்கிறத நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபுல் மார்க் வரலனாலும் கூட 70 மார்க் இதிலிருந்து கேட்கறதுக்கான
சான்சஸ் 100% வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். சரி, ஓகே, அது முடித்த உடனே அடுத்தது எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கேட்டிருக்கிறாங்க. டீட்டெயில்ஸ்க்கு போகலாம் வாங்க. நம்ம அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா A to Z டீட்டெயில்ஸ்க்கு போகலாம். 3 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். கிராஃபு, அதுக்கு கீழே அதாவது பை சார்ட் வந்து கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். ஸோ அதையுமே வந்து நீங்கள் ஒன் டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னும் போது தான் எனக்கு என்ன தோணுது, இந்த மெட்டீரியலை பேசாமல் ஸ்கூலில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே கொடுத்துருக்கலாம். அந்தளவுக்கு யூஸ்ஃபுல் மெட்டீரியலாக வந்து இது இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், பார்ட் 7க்கு நம்ம 5க்கு வந்துட்டோம். 4த்துக்கு 41 to 47 எனக்கு இதுதான் முக்கியம். 35 மார்க்ஸ் பாருங்கள் என்னென்ன இருக்குது, என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. இதை மட்டுமே படித்தா போதுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 மார்க் வந்து கொடுப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது பாருங்கள். அடுத்ததாக சம்மரி ரைட்டிங், நோட் மேக்கிங், பேஜ் நம்பர் ஆல்சோ இதில் வந்து கொடுத்துருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. இதில் வந்து என்னென்ன எழுதணும் அப்படின்னா ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி எழுதணும். அதில் ரஃப் காப்பி என்ன பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு எப்படி சொல்கிறது, அடிக்கோடிடணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் ரைட்டிங் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுவுமே வந்து இதில் மாடல்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதையுமே வந்து நீங்கள் இதில் வந்து வாட்ச் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதில் ஏகப்பட்ட அப்டேட்ஸுக்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். எல்லாமே இருக்குங்க சில குட்டீஸ். இதில் வந்து டீட்டெயில்ஸில் தொடங்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் த எரர்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த விசிட் பண்ணி பாருங்கள். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு மெட்டீரியலாக வந்து இருக்குது. ஸோ சென்டம் மார்க்கை 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் தாராளமாக வந்து எடுக்கலாம். 100% வந்து நான் ஷோராக வந்து கொடுப்பேன். 2 மார்க்கில் தொடங்கி 3 மார்க்கில் தொடங்கி எல்லாமே பக்காவாக அழகாக கேட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பேப்பராக வந்து இது இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சில குட்டீஸ். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம். 11th இங்கிலீஷ் நெக்ஸ்ட்டு அடுத்தது இருக்குது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்ட் 2 இருக்குது. ஸோ அதையுமே வந்து பாருங்கள் சில குட்டீஸ். தேங்க்யூ ஸோ மச்.